நாவல் பழ சட்னி, அரிசி பருப்பு சாதம், இப்படி விதவிதமான சமையல் மந்திரங்களை வீடியோவாக போட்டு சமையல் விரும்பிகளை கவர்ந்தவர் மாதம்பட்டி ரங்கராஜ். தனியார் தொலைக்காட்சியில் கோமாளிகள் சமைத்த சமையலை ருசி பார்த்து தீர்ப்பு சொல்லி வந்த ரங்கராஜிடம் தனது வாழ்க்கைக்கு நீதி கேட்டு அவரது காதலி ஜாய் கிறிசில்டா அளித்த புகார் மற்றும் வீடியோக்கள் பரபரப்பை பற்ற வைத்தன. முதல் மனைவி 2 குழந்தைகள் இருப்பதை மறைத்து மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக ஆடை வடிவமைப்பு நிபுணர் ஜாய் கிறிசில்டா காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்திருந்தார். இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் மாதம்பட்டியாருடன் இருக்கும் பல்வேறு வீடியோக்களையும் புகைப்படங்களையும் பதிவிட்ட ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி பாகசாலா என்ற சமையல் நிறுவனத்தையும் டேக் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை தொடர்புபடுத்தி பேச ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரி மாதம்பட்டி தங்கவேலு ஹாஸ்பிட்டாலிட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான மாதம்பட்டி ரங்கராஜின் தனிப்பட்ட விவகாரத்தில் ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் தொடர்புபடுத்தி பேசக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜாய் கிறிசில்டாவின் இந்த செயலால் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதோடு வணிக ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் BS ராமன் மற்றும் வழக்கறிஞர் விஜயன் சுப்பிரமணியன் ஆகியோர் ஆஜராகினர். அப்போது இந்த விவகாரத்தில் ஜாய் கிறிசில்டா தங்களை தொடர்புபடுத்தி பேசியதால் 15 நாட்களில் 12.5 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக ஊடகங்களில் கருத்து தெரிவிக்காமல் ஓய்வு பெற்ற நீதிபதி முன்பு மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு ஜாய் கிறிசில்டா முன்வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஜாய் கிறிசில்டா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் S பிரபாகரன் மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு தாங்கள் செல்ல விரும்பவில்லை என கூறினார். நான் கொடுத்த கேஸ்க்கு இன்னுமே எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கல. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் இந்த குழந்தைக்கான ஒரு பதில் அவர் சொல்லலை. நான் போட்ட வீடியோஸ், நான் யூஸ் பண்ணுற ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்கிறாங்க அவங்க கம்பெனிஸ் இல்லை சைடில் இருந்து. நான் ஒன்று கேட்குறேன், நான் எந்த தப்புமே போடவே இல்லையே. நான் இந்த குழந்தையோட அப்பா மாதம்பட்டி ரங்கராஜ், அதை தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணேன். மேலும் மாதம்பட்டி என்று குறிப்பிடாமல் வெறும் ரங்கராஜ் என குறிப்பிட்டால் யாருக்கும் தெரியாது எனவும் வாதிட்டார். இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல எனவும் ஜாய் கிறிசில்டா தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் தங்களுக்கு தொடர்பு இல்லை என கூறும் நிறுவனம் மாதம்பட்டி ரங்கராஜை பாதுகாப்பதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. கம்பெனிக்கு என்னால் அவதூறு பேச்சுகள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் எந்த ஃபேக் அலிகேஷனுமே வைக்கல. நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த குழந்தைக்காக மட்டும்தான் ஃபைட் பண்ணுறேன். இந்த குழந்தைக்காக தான் நான் அந்த போஸ்ட் எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்தது. நாளைக்கு இந்த குழந்தையோட அப்பா யாருன்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல, அது மாதம்பட்டி ரங்கராஜ். அவர் தான் MD சார். நான் அவரை தானே கல்யாணம் பண்ணார் என்ன. ஸோ அந்த இதை நான் ஹேஷ்டேக் யூஸ் பண்ணேன். நான் தப்பாகவே எதுவுமே நான் போடவே இல்லையே. இதனிடையே தன்னை பற்றி அவதூறு கருத்து தெரிவிக்க ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைதளங்களில் உள்ள வீடியோக்களை நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் தனியாக ஒரு மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இந்த வழக்குடன் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த வழக்கும் சேர்த்து விசாரிக்கப்படும் என கூறிய நீதிபதி 12 கோடியே 50 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாக கூறும் குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆனந்தகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.